ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மொபைல்லையே எடிட் பண்ணுறதுக்கு இருக்கிற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் கைன் மாஸ்டர். இந்த டுட்டோரியலை ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு கொடுத்துருக்குறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். லேர்னிங் பேசிக் லேஅவுட் அண்ட் பட்டன்ஸ். அந்த கைன் மாஸ்டரோட ஃப்ரண்ட் லேஅவுட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இதில் லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலரில் வட்ட பட்டன் இருக்குது, ப்ளஸ் மார்க் போட்டு. இந்த பட்டனில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், எம்டி ப்ராஜெக்ட் ரெண்டு வருது. இதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் நமக்கு தேவையில்லை. எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டோன்னு சொன்னால் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பேஜுக்கு வந்துடுவோம். இந்த பேஜில் கருப்பு கலர் கட்டமாக இருக்கிறதுல தான் நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸ் வரும். அந்த கட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த போர்ஷனு ஆரஞ்சு கலர் லைன் இருக்கிற இடத்துக்கு பேர், இதுக்கு பேர் டைம் லைன். அந்த ஆரஞ்சு கலர் கோடு, ஒரு சன்னமாக ஒரு கோடு இருக்குது, அதுக்கு மேலே 00 நம்பர்ஸ் இருக்குது. இந்த கோட்டுக்கு பேர் ப்ளே ஹெட்டு. இந்த நம்பர்ஸ் நீங்கள் எத்தனை செகண்டில் வீடியோவில் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த நம்பர்ஸ். இது இல்லாமல் வலது பக்கம் சில பட்டன்ஸ் இருக்குது. கேமரா, கேம் கார்டர், இந்த நடுவில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும், கேமரா, கேம் கார்டர். இது லைவாக நம்ம வீடியோ எடுத்து அப்போவே எடிட் பண்ணுறதுக்கு. இது இப்போ பிகினிங்கில் இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அதை சுற்றி இருக்கிற 4 பட்டன்ஸ் வேணும். டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த கட்டம் போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்குது. இது நீங்கள் வெளியே மெயின் மெனுவுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். திருப்பியும் இந்த ஆரஞ்சு கலர் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே இதுவரையும் ஒர்க் பண்ணது ஆட்டோ சேவ் ஆகிட்டு தான் வெளியே போகும். தனியாக சேவ் பண்ண வேண்டிய பட்டனில் கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் எம்டி ப்ராஜெக்ட். இதில் முதல்ல கீழே இருக்கிற ப்ளே பட்டனு நீங்கள் ஒரு வீடியோவை ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த கீழே இருக்க ப்ளே பட்டன் ஒர்க் ஆகும். நான் இப்போ சாம்பிளுக்காக ரியாஸ் சமையல் என்னோடய மிஸ்ஸஸ் உடைய வீடியோஸ் எடிட்டிங் பண்ணுறதை நான் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு எப்படி ட்ரிம் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக் கொடுக்குறேன். பிரிங் வீடியோ கிளிப் டு டைம் லைன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீடியா ப்ரௌசர், டாப்பில் இருக்கிற மீடியா ப்ரௌசர் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மீடியா ப்ரௌசரை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் என்னோடய ஃபோனில் அது எங்கே வீடியோஸ் இருக்குதோ அந்த வீடியோஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வீடியோஸை நான் டைம் லைனுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு முகலாய் சிக்கன் அப்படிங்கிற அந்த வீடியோ, முகலாய் சிக்கன் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்துட்டேன். இதில் ஃபஸ்ட்டு 1, 2 அப்புறம் 11, 12 இந்த 4 வீடியோ ஃபைல்ஸு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த 6மே இமேஜ் ஃபைல்ஸு, ஃபோட்டோ. இது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அந்த இமேஜோட லெஃப்ட் கார்னர்லேயே ஒரு சின்ன லோகோ வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் வித்தியாசமான லோகோ வச்சுருக்குறாங்க. வீடியோவுக்கு அந்த ஃபிலிம் படம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை வச்சே நீங்கள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். முகலாய் சிக்கன்லேருந்து ஒரு கிளிப்பிங் சாம்பிளுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். அதில் இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ ப்ளே ஹெட்டில் வந்துருச்சு, டைம் லைனில் வந்துருச்சு. இதை ஓகே பண்ணுறக்கு மேலே ரைட் கார்னர், டாப் ரைட் கார்னரில் வட்டமாக ஏரோ மார்க் போட்டுக்கிறது தான் ஓகே கொடுத்து உள்ளே வந்துட்டேன். இந்த கிளிப்பிங் போர்ட்ரைட்டில் எடுத்துருக்குறாங்க. அதனால் இதை முதல்ல ரொட்டேட் அண்ட் மிரரிங். இப்போ இந்த கிளிக்கை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த கிளிப்பை டைம்லைனில் இருக்கிற இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மஞ்சள் கலரில் அவுட்லைனோட வரும். கீழே கிளிக் பண்ணிங்கன்னா போயிடுச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு அந்த கிளிப்புக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வருது. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாம் பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல இதை ரொட்டேட் அண்ட் மிரரிங் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி இதை திருப்பிட்டு மேலே ரவுண்டு டிக் மார்க் மாதிரி இருக்கிற அந்த ரவுண்ட் பட்டன் தான் அந்த ஓகே பட்டன் கிளிக் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த டைம் லைனை நம்ம விரலில் வச்சு தள்ளி இப்படி நகர்த்திட்டு போகலாம். டைம் லைனில் இந்த கிளிப்புகளுக்கு நடுவில் போகிறதுக்கு, டாகிள் பண்ணி போகிறதுக்கு பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக். ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை தான் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். லெஃப்ட் சைடு ஏரோ மார்க்கு, அந்த ஏரோ மார்க் பட்டன் கிளிக் பண்ணி
ஃப்ரண்ட்டுக்கும் கடைசிக்கும் வந்துட்டுருக்குறேன். ட்ரிம்மிங் அன்வான்ட் போர்ஷன்ஸ். அடுத்ததாக நம்ம இப்போது இதை எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை கொஞ்சம் ஓட விட்டுட்டு ஆக்சுவல் வீடியோ எப்படி இருந்துச்சு, எடிட்டிங் பண்ண எப்படி, அதை வந்து எப்படி ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணணும், தேவையில்லாத பல சீன்ஸ் வந்திருக்கும், அந்த தேவையில்லாத சில ப்ளூப்பர்ஸ் இருக்கும், தப்பாக சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஆயிருக்கும். இதையெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் எங்கெங்கே கட் பண்ணணும், கட் பண்ணி எங்கே சின்னது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவை எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துக்கலாம் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் அது எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை ப்ளே பட்டன் கொடுத்துட்டு இது ஆன் ஆகி ஓடுது. கிச்சனில் இப்போ அவங்க வந்து கேமரா செட் பண்ணுறதெல்லாம் பதிவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். 22 seconds, 25, 28. மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ் பாருங்கள். ப்ளே ஹெட்டில் 30 செகண்ட்ஸ் இருக்குது. 30 செகண்ட்ஸுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் அன்வான்ட் வீடியோ தான் இருக்குது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ எங்கேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். 31 செகண்டுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. மசாலா வதக்கிக்கலாம். 31வது செகண்டில் தான் மசாலா வதக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம 30.8 நிறுத்திட்டு நான் இப்போ அந்த கீழே இருக்க கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன். எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதில் மேலே வந்து கத்திரிக்கோல் சிம்பிளோடு இருக்கிறது தான் ட்ரிம் பண்ணுற உள்ள டூல். அந்த ட்ரிம் பண்ணுற டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். முதலாவது இருக்கிறது ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட். நம்ம ஆரஞ்சு கலர் ப்ளே ஹெட் இருக்குது. ப்ளே ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அன்வான்ட் கிளிப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். நான் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி முன்னாடி இருக்கிறதெல்லாம் வெட்டி எறிகிறேன். நான் இப்போ அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளேங்கிற இந்த ப்ளே பட்டனை அமுத்துறேன். அது ப்ளே ஆகுது. மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விடுறேன் அப்படிங்கிறதோட இதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது 3.5 செகண்டில் இந்த இடத்துல நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் சிம்பிளை செலக்ட் பண்ணுறோம். கத்திரிக்கோலை ட்ரிம் பார் ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே இந்த கிளிப்பை 2ஆக வெட்டுறோம், நடுவில் வெட்டுறோம். அதுக்கு 3வது ஆப்ஷன் ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே அது தனியாக துண்டாக போயிடுச்சு. மேலே இருக்க வட்ட சிம்பிள் ஓகே சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே வெளியே வந்துட்டேன். இந்த 2 செகண்டுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 8 செகண்டு 8.5 செகண்டில் 2 செகண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 6 செகண்டை வெட்டி எழுதி போகிறேன். அதுக்கு நான் 2ஆவதாக இருக்கிற டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம ப்ளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம். நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது அது போயிடும். இப்போ நாம் வெட்டி எடுத்துட்டேன். யூடியூப்புக்கு வால்யூம் வந்து வாய்ஸ் வந்து நல்லா சவுண்டாக இருக்கணும். நல்லா சத்தமாக இருந்தால் தான் ரொம்ப கேட்கவே முடியாத சவுண்டில் வீடியோஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி வால்யூம் வந்து 100% இருக்குது. வால்யூம் வந்து 200% பண்ணிக்கிறேன்.